சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்க ரொம்ப மனசு நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு. அப்பத்தா என்னய்யா ஏயா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இல்லாத்தா மனசே சரியில்லை, நீ வேணா வரியா, நம்ம 2 பேரும் குலசாமி கோயில் வரைய போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கூப்பிட, அப்பத்தா என்னையா திடீர்னு எல்லாரும் போறோமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இல்லத்தா வீட்டில் இருக்கிற வேற யாரும் வேண்டாம், நீ நானும் மட்டும் போகணும், நம்ம அப்படியே போற வழியில சேதுவை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, எனக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்குது, வா அத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கூப்பிட, அப்பத்தாவும் சரின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் ராஜாங்கமும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மோகனா, ஈஸ்வரி, சாவித்ரி, தாமரை, ஐஸ்வர்யா, சித்ரான்னு சொல்லி எல்லாம் வருதுங்க. என்னங்க எங்கே கிளம்பிட்டி அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும், அப்பதான் ராஜாங்கம், நானும் ஆத்தாவும் பக்கத்தில் இருக்க கோயில் வரைய போயிட்டு வரோம், நானும் வரவாங்க அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும், யாரும் வேண்டாம், நானும் ஆத்தாவும் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் அப்பத்தாவும் கிளம்ப, ஈஸ்வரிக்கு மனசுக்குள்ள பார்த்தா ஒரு உறுத்தலா இருக்கு. என்னவா 2 பேரும் மட்டும் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி குறுகுறுன்னு பார்க்க, ராஜாங்கமும் அப்பத்தாவும் குலசாமி கோயிலுக்கு கார்ல கிளம்பிடுறாங்க. என்னய்யா ஏன் திடீர்னு குலசாமி கோயிலுக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், எனக்கு 2 நாளா ஒரே கனவாவே வந்துகிட்டு இருக்கா அத்தா, ஒரு பச்சை பிள்ளை கை குழந்தை நம்ம வீட்டு வாசல்ல கதறி அழுகிற மாதிரியும் சோனு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த மழையில அந்த பச்சை குழந்தை கீழே கிடக்கு, யாருமே இல்லை, அந்த குழந்தை கத்தி அழுதுகிட்டு இருக்கு, அந்த சத்தத்தை கேட்டுட்டு நான் வெளியில வந்து பாக்குறேன், நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கை குழந்தை கிடக்காத்தா, அதுவும் ஒரு பொன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், என்னையா சொல்ற, உனக்கு இப்படி அவ கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமாத்தா இந்த கனவு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அதான் மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, சரி குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு தோணுச்சு, அதான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், அது பத்தாதுன்னு சேது வேற இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு வேற சொல்றேன், நானும் தமிழ்ச்செல்வி கூட அவன் சேர்ந்து வாழ்றது சரிதான் நினைச்சேன், ஆனா அவன் இப்படி இந்த முடிவு எடுக்கையில என்னால ஒன்னும் செய்ய முடியல ஆத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் புலம்ப, அப்பதான் அப்பத்தா தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை வளர்ற விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி அப்பத்தாவுக்கு தோணுது. கோயிலுக்கும் வந்துடுறாங்க. சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டு, ஐயா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்றாங்க. என்னத்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், இல்லையா நம்ம குலசாமி கோயிலை வச்சு சொல்றேன், இங்க இருக்கிற பெரிய மந்த சீலகாரி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்ன அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கிறாரு. தமிழ்ச்செல்வி இருக்கால, அவ வயிற்றுல 2 பிள்ளைய வளர்ந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கண்கலங்கி சொல்லவும், என்ன அத்தா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க அதிர்ச்சியோட கேட்கிறாரு. ஆமாயா தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 பிள்ளைய இருக்கு, அவ 2 குழந்தைய சமந்துகிட்டு இருக்கா, இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது, இந்த விஷயம் எனக்கு, தமிழ்ச்செல்வியோடைய அம்மா வசந்தி, அப்புறம் சேது, இந்த 3 பேர்த்த தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இந்த விஷயம் சேதுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராஜாங்க அதிர்ச்சியோட கேட்க, ஆமாதையா அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரிஞ்சுமா இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், அதாயா எனக்கும் ஒன்றும் புரியல, அவன் மேல இருக்கிற கோவத்துல அவ வயிற்றுல இருக்கிற பிள்ளைய மறந்துட்டு பேசுறியாயா, அவ வயிற்றுல 2 பிள்ளைய வளர்ந்துகிட்டு இருக்கு, அந்த பிள்ளைகளுக்காவது இவன் கொஞ்சம் மனசை மாத்தி ஒரு 6 மாசம் 1 வருஷம் காலந்தாயா இதுக்கு தீர்வு சொல்லும், ஒருத்தர் மேல கோபம் இருந்தா அந்த கோபத்தை உடனடியா வெளிக்காட்டாம காலத்தை தாமதப்படுத்தையில அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு சொல்லுவாங்க, இவன் என்னன்னா சட்டுன்னு எல்லா முடிவையும் எடுத்துக்கிட்டு இருக்கான், ஒரு 6 மாசமா 1 வருஷமா போச்சுன்னு வையேன், அந்த பிள்ளைய முகத்தை பார்க்க சேதுவுக்கு தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழணும்னு தோணும், தமிழ்ச்செல்விக்கும் சேது கூட சேர்ந்து வாழணும்னு தோணும், இந்த 2 பிள்ளைகளை வச்சாவது இவங்களை ஒண்ணு சேர்த்தலாம்னு நினைச்சேன், ஆனா கடைசியில வேணானா அவளுக்கும் இவனுக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுலைன்னு சொல்லி ஊர் மத்தியில அத்து விட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டானே அப்படின்னு சொல்லி அப்பத்தா கோயில உட்காந்து புலம்புன்னு புலம்புறாங்க. அப்பதான் ராஜாங்கத்துக்கிட்ட, நீ என்னையா முடிவெடுக்க போற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், எனக்கு இந்த குழந்தை விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி வரைய என்னவோ ஆத்தா, ஆனா அந்த 2 பிள்ளைகளுக்காவது சேது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோயில சொல்லவும், என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா ரொம்ப சந்தோஷமா கேட்குறாங்க. ஆமா ஆத்தா, சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஊரார் மத்தியில வச்சு அத்துவிட சொல்லி சேது கேட்டால, அத தமிழ்ச்செல்வியோடைய பிரசவம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேதுகிட்ட நான் சொல்றேன், அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா தமிழ்ச்செல்வியை சேதுவையும் ஒன்னு சேர்க்கிறோமோ இல்லையோ அவங்களே ஒன்னு சேரணும், பத்தாவதுக்கு சேது இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயில வச்சு ராஜாங்க இந்த மாதிரி சொன்னதும் அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைய மனசெல்லாம் ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சியா,
ஆனா இப்ப போகையில மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் ராஜாங்கம் திரும்ப கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில தான் தமிழ்ச்செல்வி பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருக்காங்க. பஸ் வருன்னு பாக்குறாங்க. பஸ்ஸையும் காணா. ஆட்டோக்காக வெயிட் பண்றாங்க. ஆட்டோவும் வரல. என்ன இன்னைக்கு பஸ்ஸும் காணா, ஆட்டோவும் காணா, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கே, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கே, வீட்டுக்கு எப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப டயர்டா இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே தமிழ்ச்செல்விக்கு இடுப்பு வலி வர ஆரம்பிச்சிருது. என்ன ஒரு மாதிரியா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்க கொஞ்ச நேரத்துல உட்காடுறாங்க. வலி தாங்க முடியல. தண்ணியெல்லாம் குடிச்சு பாக்குறாங்க. ரொம்ப வலிக்குது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. தமிழ் கத்துறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஓடி வராங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், அக்கா ரொம்ப வலிக்குதுக்கா, இடுப்பு வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஐயோ பிரசவ வலியா இருக்க போதேமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒரு வண்டியை கொடுப்புங்க, ஒரு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அரக்க பறக்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த வழியாதான் அப்பத்தாவும் ராஜாங்கமும் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு ராஜாங்கம் கீழே இறங்கி பாக்குறாரு. பார்த்தா தமிழ்ச்செல்வி இடுப்பு வழியில கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் பார்த்துட்டு ஐயோ தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் ராஜாங்கமும் வர, ஐயா ராசாங்கம் வண்டி அடியா, தமிழ் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் ராஜாங்க ஒரு நிமிஷம் நிக்கவும், என்னையா பாக்குற, ஒரு பொம்பளை பிள்ளையா இடுப்பு வழியில இருக்கா, ஒரு பிள்ளைத்தாச்சி பிள்ளை பிரசவ வலிக்கு உதவுறது எவ்வளவு நல்லதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா, அவ பாவையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் சரின்னு சொல்லி வேகமா ராஜாங்கமும் வண்டி எடுக்க அப்பத்தாவும் தமிழும் இங்க ஆஸ்பத்திரிக்கு வராங்க. தமிழ் இங்க இடுப்பு வழியில கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மாச்சி முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தற, ஐயோ ஒன்னும் இல்லடி, ஒன்னும் இல்லை, செத்த பொறுத்துக்கு கொஞ்சம் பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் வண்டியில வர வழியில சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு வலி தாங்கவே முடியல. ஐயோ அம்மாச்சி ரொம்ப வலி தாங்க முடியல அம்மாச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில தமிழுக்கு பனிக்கூட உடஞ்சிருது. ஐயா ராசாங்கம் ஒரு ஓரமா எங்கேயாவது மண்டம் இருந்தா அங்க நிப்பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கடந்து சொல்லவும் ராஜாங்கமும் ஒரு ஓரமா ஒரு கோயில் மண்டபம் மாதிரி இருக்கு, அங்கே வண்டியை நிப்பாட்டுறாரு. தமிழை அங்கே அப்பத்தா கூட்டிட்டு போறாங்க. அப்பத்தாவே தமிழுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. 2 குழந்தை பிறந்துருது, ஒரு பொன் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. 2 குழந்தையுமே அப்பத்தா தான் பிரசவம் பார்த்து 2 குழந்தைகளையுமே நல்லபடியாக எடுத்துடுறாங்க. தமிழ் உனக்கு நல்லபடியா பிள்ளை பிறந்துருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவே தமிழுக்கு பிரசவம் பார்த்துறாங்க. ராஜாங்கம் பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி நிற்கிறாரு. குழந்தைங்களுடைய சத்தத்தை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஐயா ராசாங்கம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கையில குழந்தைய தூக்கிட்டு வராங்க. என்னத்தா நீதான் பிரசவம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, ஏயா எம்புட்டு பிரசவத்தை அந்த காலத்துல நான் பார்த்துருக்கேன், என் பேத்திக்கு நான் பிரசவம் பார்க்க மாட்டேனா, இப்ப வந்துச்சு ஆஸ்பத்திரி பெரிய பெரிய டாக்டர் எல்லாம், அந்த காலத்துல ஏது டாக்டர் ஏது ஆஸ்பத்திரி எல்லாம் மருத்துவ வச்சு பார்க்கறது தானே, எல்லாம் கை மருந்து தானே, எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும், அவளுக்கு பனி கூட உடஞ்சிருச்சு, வயிற்றுல இருக்கிற பிள்ளைய உசுறு முக்கியமா டாக்டர் கிட்ட போறது முக்கியமா, அதான்யா நானே பிரசவம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பிரசவம் பார்த்ததுக்கு அப்புறமா கையில குழந்தைய தூக்கிட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்க, ராஜாங்கம் கையில குழந்தைய வச்சு கண்கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இறந்து போன மனைவி மீனாட்சியே மறுபடியும் அவர் வீட்டுக்கு சேதுவோடைய மகளா வந்து பிறந்திருக்காங்கன்னு நினைச்சு அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காரு.